வாகமான் ஜிப் சைக்கிளிங் சூப்பராக வருது பாரு. இதில் போகலாமா அப்படின்னா போகலாம், போகாமையும் இருக்கலாம். அங்கே தூரமாக தெரியுறது கிளாஸ் பிரிட்ஜ். அங்கே இப்போது மழை பெய்யறதுனால நாட் அலௌடு. அங்கே டவர் மேலே ஏறி பார்த்தா வியூ பாயிண்ட் தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெயின் கவுன் போட்டு நிற்கிறாங்க. இது பார்க்கிங். நம்ம பைக்கெல்லாம் வரிசையாக நிற்கிது. 1 2 3 4 5 6 6 பைக் நிற்கிது பாருங்க. இதுதான் நாம் வந்த பைக்கு. எப்படி ஆர்டரை நிறுத்தியிருக்கோம் பார்த்தீங்களா? 7 பேர் வந்திருக்கோம், 6 பைக்கு. ஒரு பைக்கில் வந்து பில்லியனராக வந்திருக்காங்க. இன்ன வரைக்கும் இங்கெல்லாம் டான்ஸ் போயிட்டு இருந்தது, அதெல்லாம் இப்போது கலைஞ்சிட்டாங்க. சரி, அப்படியே நம்ம மேலே போய் பார்ப்போம். எப்படி இருக்குது இந்த இடம்? வாவ், அல்டிமேட். அவர் என்னவோ ரொம்ப சோகமாக சொல்கிறாரே. ஹாய், எப்படி இருக்கு இந்த ஏரியா? நல்லா இருக்கி, நல்லா நன்னாயிட்டு இருக்கி. மலையாளத்தில் வரையணும். வந்து பார்க்கறதுக்கு விட்டால் அதை எதையும் கழட்டி போட்டுட்ருக்குறீங்க. யோசிட்டு போகலாம், எல்லாமே முடிஞ்சுதா? சைக்கிளிங் இல்லையா? சீசன் சரியில்லை. இல்லை இல்லை, இதுதான் சைக்கிளில் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. சரி, மேலே மேலே போக முடியாதப்போ? வாங்க போகலாம், போயிட்டு போகலாம், வாங்க அப்படியே. வெல்கம் 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 வெல்கம். இந்த பக்கம் போய் பள்ளத்தாக்க பார்க்கலான்னா எல்லாம் வெள்ளையாக இருக்குது. ஃபாகு ஃபாகு ஃபாகு, எல்லா இடமும் ஃபாகு. இங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கேருந்து பார்த்தா ஒரு பஸ்ஸு கூட்டமே வந்திருக்கும் போல் இருக்கு. எல்லாம் ஒரே வேகமாக போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. சூப்பர் 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 ஏரியா. சைக்கிளிங், ஜிப்லைன் சைக்கிளிங். எப்படி போகிறாங்க பாருங்க. வாவ், ஸ்கை சைக்கிளிங், ஸ்கை ரோலர். இதெல்லாம் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆமாம், நம்மால் கோட்டு மழை பெஞ்சதுனால ரெயின் கோட் போட்டு வந்தாரா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டப்பில் இருந்து இப்போ ரைடராக மாறுறாரு, சைக்கிள் ரைடராக. ஆமாம், ஓ இது வேறு. அப்போ எனக்கு பாதி தூரம் கொடுக்கணும் சைக்கிள். கொடுங்க, நான் வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பாதி தூரம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். வீடியோ கவரேஜ் எல்லாம் பக்காவாக இருக்கும், நீங்கள் கவலையே பட வேண்டியில்லை. நல்லா டைட்டாக போட்டு விட்ருங்க ப்ரோ. அவர் சைக்கிள் மிதிக்கலைன்னா கூட பரவாயில்ல.
பத்திரமா வந்தால் போதும். அவரு கூட பின்னாடி பேக்கப்புக்கு நானும் இன்னொரு சைக்கிளில் போகலாமா? அவரு கூட பேக்கப்புக்கு இன்னொரு சைக்கிளில் நானும் பின்னாடியே வரேன். இதில் ஏறுங்க, இதில் தானே. ஆமாம், கண்ணு வேறு தெரியல. 1250 GS இது. கை காட்டுவாங்க, அப்போ அந்த ஸ்பீட்லனா கையை காமிக்கணும், அந்த டைமில் நிற்கு. பெடல் பண்ணாமல் இருந்தால் போதும். ஓகே, சின்ன ஷேக் இருக்கும், இருந்தாலும் பெடல் பண்ணுங்க. ஓகே தானே? ஓகே தானே? சூப்பர். ஏய், சூப்பர். போயிட்டு ரிட்டர்ன் வருவாருங்க, வரட்டும். அந்த நம்மளால ரிட்டர்ன் வராருங்கோ, ரிட்டர்ன் வர்றாரு வர்றாரு வர்றாரு. ஆனால் ஃபுல் மிஸ்ட்டுங்க, ஒன்றுமே தெரில. ஸ்கை சைக்கிளிங். க்ளோஸ்டு. இந்த இடம் வாகமன், கேரளா. செவ்வாய் கிரக பயணத்தை முடிச்சு கொண்டு கயத்தை கட்டி கிணத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? போகும்போது அப்படியே இப்படி இப்படி அடிச்சு எங்கடா இப்படி கம்ப்யூட்டர் பார்த்தேன். அப்புறம் திரும்பி இப்படி கொண்டு வந்துருச்சு. கை விடலான்னு பார்த்தேன், முடியல, கொஞ்சம் பயம் வந்துருச்சு. சரி வேண்டாம், ஏதோ இது வரைக்கும் போயிட்டு வந்தோம். இன்னும் இதை பார்த்தாவே வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. டயர் உள்ள டீப் உள்ள அதை வச்சு எப்படி ஓட்ட கொஞ்சம் ரேட்டு போன ஒரு பயம். சூப்பர், கொஞ்சம் வேகமாக போகலாம். ஆமாம் ஆமாம், கால் நம்பிட்டு ஆக்சிலேட்டரும் இல்லை, பிரேக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. எதுவுமே இல்லை, அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு போகுது. சூப்பர், சூப்பராக பண்ணீங்க. வாகமான் அட்வென்ச்சர் பார்க். இங்கே ஜிப் சைக்கிளிங், ஜிப் லைன் அண்டு
இந்த மாதிரி ஏதோ அட்வென்ச்சரில் வச்சுருக்காங்க. ஸ்கை சைக்கிளிங், ஸ்கை ரோலர், ஆமாம், ஃப்ரீ பால், ஆமாம், கிளாஸ் பிரிட்ஜ். ஆமாம். அவ்வளோதான், இவர் தான் நம்மளை ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டது. அவ்வளோதான் தெரியும். ஆமாம், இதுக்கு நான் காரணம் இல்லை. இது ஃப்ரீ ஃபால், அதாவது அந்த பெல்ட்டு குதிக்கிறதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, குதிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், உடல போய் மூணாறுலையும் நம்ம போய் தேக்கடிலே விடுவோம். ஆமாம். ஃபுல்லாக ஃபாக் இருக்கிறதுனால கொஞ்சம் சில வியூஸ் எல்லாம் தெரியல. இங்கே பாருங்க எப்படி போகுது. என்ன மாதிரி இருக்குது பாருங்க பள்ளத்தை. வா வா, அது என்ன ஊருன்னு தெரியலையே. எல்லாம் வாகமான் தான். வாகமான் இது இந்த பக்கம். வாகமானின் மறுபக்கம் திரும்பி ஃபாக் வருது வருங்க. அங்கே கீழேருந்து இங்கே பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரே புகை தான், எங்கே பார்த்தாலும் புகை. அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது, அங்கே யாரையும் காணோம். இந்த சைக்கிளிங் நான் போனேன் பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கு மேல் பகுதியிலேருந்து பார்த்தா இந்த வியூ இப்படி தெரியுது. சூப்பராக இருக்குது. இன்னொருத்தர் போகிறாங்க பாருங்க. வா, அருமை அருமை. இதே கிளாஸ் பிரிட்ஜ். ஓகே ஓகே ஓகே. அது இப்போ ட்ரெயினில் வந்து அலோடு கிடையாது போட்டிருக்கு. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா பசங்களை குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் எத்தனை பசங்க பாருங்கள் க்யூட்டாக போயிட்டுருக்காங்க பாருங்கள். எத்தனை இருக்குது பாருங்கள். அங்கே வராங்க, கண்ணாடி போட்டு வருது, மேலே பார்க்குது பாருங்கள். ஓகே, க்யூட்டாக 2 குழந்தைங்க வருது பாருங்கள். ஹாய் ஹாய். ஆமாம், அப்படியோ? ஓகே. நல்லா க்யூட்டாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஓகே. சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடம். குழந்தைங்க குட்டிகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு நாள் வரலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். மேப்பில் போட்டு பார்த்தா தெரியும். பார்ப்போம், ஃபேமிலியாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன? சூப்பராக இருந்தது சைக்கிள். ஒன் டைம் போகலாம். நம்ம தோழர்கள்லாம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேவா, கிளம்புவோம். சூப்பர். இங்கே அப்ரில்லா பைக் ஒன்று நிற்கிது பாருங்கள். இது லேட்டஸ்ட் அடையல். இது மேலே எல்லாம் பயங்கரமாக ஒரு கிரேஸாக இருக்காங்க. எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு தெரியல. ஓனர் பார்த்தா கேட்போம். இது எவ்வளோ காஸ்ட் வருது இந்த பைக்கு? 27 25 தெரில. சரி, எவ்வளோ இருந்தாலும் நம்ம வாங்க போகிறதில்ல. நாங்கள் உட்காந்துட்டே படம் எடுப்போம்ல. அங்கேயும் இருக்கும்ல, தென்மலை நல்லா இருக்கும்ல இந்த மாதிரி. அடுத்த பிளான் அங்கே தான் போடலான்ட்டு இருக்கோம். தென்மலையா? தென்மலை இதில் இருந்து பக்கத்தில் தெங்காசி மேலே அரியக்க லாஸ்ட் மந்த் அங்கே தான் போயிருந்தேன். அது போயிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறது. எல்லா ஒயிட்டு ரெட்டு, அது ஒரு ஒயிட்டு, அது ஒரு கிரே. எங்கே அங்கே போகிறீங்க? வரும்போது ஆளுக்கு 1/2 கிலோ அட்டை பிடிச்சி வரும். ஆமாம், நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டல் த ஸ்பைஸ் கிரீன் ரெசிடென்ஸ்.
நேராக மேலே போனால் குமுளி கோட்டயம், ரைட்டில் போனால் வாகமான், இரட்டுப்பேட்டா. வெளியே நம்ம தோழர்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாம் வண்டியெல்லாம் செயின் லூப் அடித்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நாம் டிஃபன் சாப்பிட்டு வந்தாச்சு. நீ ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். அவங்க எல்லாம் சாப்பிட்டு வரட்டும். இது சபரிமலைக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு ஃபால்ஸ். எலப்பாறாவது சபரிமலைக்கு போகிற வழி. ஹலோ, வழி விடுங்கப்பா. அப்படியே வரைக்கும் வாட்டர் ஃபால்ஸில் ஸ்ட்ரைட்டாகிறா மண்டையில் தண்ணி சும்மா கொட்டுது. பஸ் இதெல்லாம் கிரேப் ஜூஸா இல்லை ஒயினா? எல்லாமே ஒயின். ஓகே ஓகே. ஒயின்னா வந்து நான் கிடைக்கும். உள்ளே கொஞ்சம் பழம்பழமாக இருக்குமா? அந்த மாதிரி ஜூஸ் தான் இருக்கா? அதாவது கிரேப் ஜூஸ்லேயே பழமும் உள்ளே இருக்கும். அது கொடுங்க. இது என்னது? கிரேப் ஜூஸ். கிரேப் ஜூஸு இதில் வந்து உள்ள பழமும் இருக்கும். இல்லை, பழத்தில் செஞ்சுருக்கீங்க. அது ஊற்றி குடிக்கும்போது கொஞ்சம் பழம்பழமாக கூட சாப்பிடுவாங்க. விதை இல்லாத பழம் இருக்கும். அந்த மாதிரி இல்லை. 1 லிட்டர் அது 1.5 லிட்டர். 1.5 லிட்டர். இது என்ன விலை வருது? இது வந்து 110. 1 லிட்டர் வந்து 90 ரூபாய். ஓகே ஓகே. இது எவ்வளோ நாளைக்கு இருக்குது கெடாமல்? 4 மாதத்துக்கு வைக்கலாம். அப்போ அந்தளவுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது எப்படி ஒயின் வந்து எப்படி டேஸ்ட் இருக்கும்? ஒயின் வந்து புளிக்கிற மாதிரி இருக்குமா? குளிக்கிற மாதிரி கசக்கிற மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அந்த லிக்கர் சாப்பிட்றவங்களுக்கு அது செட் ஆகும் இந்த டேஸ்ட்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறது சாதாரணமாக? ஜூஸ். ஜூஸு தான் நமக்கு சும்மா குடிக்கிறதுக்கு. இனிக்கும் நல்லா. ஆமாம். ஓ, இது அப்படியே குடிக்கிறது, அது வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. இது அந்த பாட்டில் இது மாதிரி 7-Upலாம் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். இது அப்படியே டேரெக்டாக குடிக்கலாம். ஒன்றும் கூலிங்கில் வச்சு குடிச்சிக்கலாம். ஓகே சரி. எனக்கு இருக்கா? 1 லிட்டர் இருக்குல்ல? அந்த மஞ்சள் கலரு அது மேங்கோ சார். இதுதான் கிரேப்ஸ். இங்கே ரெடி பண்ணுறதா அது? ஆமாம், இந்த இதில் இது வந்து வெளியே இதெல்லாம் நல்ல சிறப்பு கெட்டியாகவே இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்கும். எத்தனை நாள் வச்சுருக்கலாம்? 4 மாதத்துக்கு 4 மாதம் வச்சுருக்கலாமா? டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், எக்ஸ்பைரி டேட்டு. ஆ ஓகே ஓகே. சரி, நான் ஒன்று வாங்கிக்கிறேன். இது ஜிகுத்தண்டாலும் அது சாப்பிட்லாம், அது சாப்பிட்லாம். இல்லை, வாங்கி போய் வண்டி வச்சிடலாம். ஓகே, இது ஒரு பில் போட்டுருங்க. அப்படியே பே பண்ணி.